ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணை சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வணங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நிலைத்த வீடுகள் தரும் தேவேந்திர யோகம். இதுதான் தலைப்பு. உபயோகங்கள் பலவற்றினை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் நம்ம சேனலில். அதில் ஒன்று தான் இந்த நிலைத்த வீடுகளால் கிடைக்கக்கூடிய தேவேந்திர யோகம். பொதுவாக இந்த யோகம் ஸ்திர வீடுகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். மற்ற லக்னங்களுக்கு இந்த தேவேந்திர யோகம் கிடைக்காது. இந்திர யோகம்னு ஒரு தனியாக ஒரு யோகம் இருக்குது, அது கிடைக்கும். இந்த நிலைத்த வீடுகள்னால கிடைக்கக்கூடிய யோகம் இது. இதுலேயும் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. இந்த நிலைத்த வீடுகளில் ஒன்றில் நீங்கள் பிறந்திருக்கணும். நீங்கள் ஒன்று ரிஷப லக்னமாகவோ, சிம்ம லக்னமாகவோ, விருச்சிக லக்னமாகவோ அல்லது கும்ப லக்னமாகவோ பிறக்கணும். இது முதல் விதி. அடுத்ததாக உங்கள் லக்னாதிபதி குறைந்தபட்சம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் அடைந்திருக்க வேண்டியது அவசியம். இந்த ரெண்டு விதியும் பொருந்தி வரணும். முதல்ல நீங்கள் நிலைத்த வீட்டில் பிறந்திருக்கணும். உங்கள் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். மூணாவதா உங்கள் லக்னத்திற்கு 10, 11ஆம் அதிபதிகள் அல்லது 2, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? இந்த 3 விதியும் இருக்கும். நிலைத்த வீட்டில் முதலில் பிறப்பெடுக்க வேண்டும். அப்படி பிறப்பெடுத்து அதில் உங்கள் லக்னாதிபதி ஆட்சி, உச்ச, மூலத்திரிகோண, திக்பலங்கிற 4 வலிமையில் ஏதாவது ஒரு வலிமையை அடைஞ்சிருக்கணும். மூணாவதா 2ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ அல்லது 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் பரிவர்த்தனையும் அடைஞ்சிருக்கணும். இந்த 3 விதியும் பொருந்தி வந்ததுன்னா உங்களுக்கு தேவேந்திர யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். தேவேந்திரன்கிறது யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். புராணங்களின் அடிப்படையில் அவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவர், மன்னருக்கு மன்னவன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டவர். அதிகமான பராக்கிரமங்கள், செயல்திறன், உடல் உறுதி, மன உறுதி, செல்வாக்கு மிக்கவர்கள், சொல்வாக்கு மிக்கவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், சுற்றார் உற்றம் உறவுகளால் கொண்டாடப்படும் தகுதி கொண்டவர்களை உருவாக்குறது இந்த இந்திர யோகத்தினுடைய, தேவேந்திர யோகத்தினுடைய சிறப்பு. ஸோ 12 லக்னங்களுக்கும் கிடைக்காத, வெறும் நிலைத்த லக்னங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த யோகம் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ரிஷப லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதியான சுக்கிரன் ஒன்று லக்னத்திலேயோ அல்லது 6ஆம் இடத்துலையோ இல்லது 11ஆம் இடத்துலையோ அல்லது சிம்மத்திலேயோ வலுவாக இருக்கணும். இப்போ சிம்மத்தில் இருந்தால்னா திக்பலம், லக்னத்தில் இருந்தால் ஆட்சி, 6ல் இருந்தால் ஆட்சி, மூலத்திரிகோணம், 11ல் இருந்தால் உச்சம். இப்போ இந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்திற்கு 10, 11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறது அப்படிங்கும்போது ரிஷப லக்னத்துக்கு 10, 11ஆம் அதிபதிகளாக வரக்கூடியது குருவும் சனியும். ஸோ இவங்க 10ஆம் இடத்துல குருவும் 11ஆம் இடத்துல சனியும் இருந்த நிலையில் சுக்கிரன் ரிஷபத்திலேயோ, துலாத்திலேயோ, சிம்மத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ இருந்தால் இது தேவேந்திர யோகம். இன்னொரு விதியின்படி 2, 10ஆம் அதிபதி பரிவர்த்தனைங்கிற அடிப்படையிலையும் வரும். இப்போ உதாரணமாக ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், சுக்கிரன் உச்சமாக இருக்கார் மீனத்தில். மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இவங்களுக்கு கும்பத்தில் சூரியனும் சனி. அப்போ 2ஆம் அதிபதி 10ல் இருக்கார். இந்த 10 கூடைய சனி 2க்கு வந்துடுறார். சூரியனும் புதனும் கும்பத்தில் இருக்காங்க, சனி பகவான் மிதுனத்தில் இருக்காரு, சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கார். இந்த அமைப்பு பாருங்க, கரெக்டாக பொருந்தி வரும். லக்னாதிபதி உச்ச வலுவோடு இருக்கிறார், 2, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் இருக்காங்க. இது முழுமையான தேவேந்திர யோக அமைப்பு. புரிஞ்சிச்சிங்களா? லக்னத்தில் 10ஆம் இடத்துல வலுவான கோள்கள் அமர்றதே ஒரு யோகம் தான். அதாவது இந்த பட்டம், பதவி, அந்தஸ்து, தேடி வரும் பதவிகள், இதையெல்லாம் குறிக்கிற இடமே 10 தான். ஸோ 10ல் வலு கொண்ட கோள்கள் அமையப்பெறுவதே ஒரு மனிதனுக்கு தகுதி வாய்ந்த பதவிகளை கொடுக்கும் அமைப்பு, பட்டத்தை கொடுக்கும் அமைப்பு, முன்னேற்றத்தை கொடுக்கும் அமைப்பு தான். தேவேந்திரன்கிறது ஒரு பட்டம் தானே, அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கக்கூடிய. இப்போ நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிற போது இதில் 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஈஸியாக நிகழக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். சிம்ம லக்னம், சூரியன் உச்சம், இல்லை சூரியன் 10ல் திக்பலம், கூடவே புதனும் இருக்கார், 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இப்போ 10, 11 பரிவர்த்தனையாக இருக்கும்.
ப்ளஸ் அவரே 2ஆம் அதிபதியாக வர்றதுனால அதுவும் ஒரு விதத்தில் பலன் அளிச்சிடும். சூரியனும் திக்பலமாக இருப்பார், அல்லது மேசத்தில் சூரியன் இருக்கும்போது அவர் உச்ச வலிமையோடு இருப்பார். இது கூடுதல் சிறப்பாக போகும். விருச்சிக லக்னத்தில் ஜாதகர்கள் பிறக்கும்போது லக்னாதிபதி செவ்வாய் விருச்சிகத்திலே இருந்தாலும், மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும், மேசத்தில் இருந்தாலும் இந்த வலிமை கிடைக்கும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு சிம்மத்திலேயே சூரியன் இருந்தாலும் இந்த வலு கிடைக்கும், மேசத்தில் இருந்தாலும் கிடைக்கும், ரிஷபத்தில் திக்பலம் அடைஞ்சிருந்தாலும் கிடைக்கும். சிம்மத்தில் செவ்வாய் திக்பலம் அடைஞ்சாலும் விருச்சிக லக்னத்துக்கு இந்த பலன் கிடைக்கும். இப்போ இவர்களுக்கு 2ஆம் அதிபதியாய் குருவும் 10ஆம் அதிபதியாய் சூரியனும் வராங்க. இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெறுதலும் இயல்பாக நடக்கும். அதே மாதிரி 10ஆம் அதிபதியான சூரியனும் 11ஆம் அதிபதியான புதனும் தங்களுக்குள் அந்த வீடுகளை மாற்றிக்கொள்ளும் அமைப்பும் இயல்பாக நடக்கும். ஸோ இது விருச்சிக லக்னத்துக்கு இந்த தேவேந்திர யோகம் கிடைக்கும் வாய்ப்பு மிகுதியாகவே இருக்கும். இவர்களுக்கு அந்த பட்டம் பதவி தேடி வருதல் அப்படிங்கிறதும், ஒரு பெரிய தலக்கட்டுக்காரர் தனக்காரர் அப்படின்ற ஒரு பேரும் புகழும் பொறுப்பும் அந்தஸ்தும் கிடைப்பதும் இயல்பாகவே கிடைக்கும். கும்பலக்னத்தில் நீங்கள் ஒரு வேலை பிறந்திருக்கீங்க அப்படிங்கும்போது சனி பகவான் வலுத்திருத்தல் அவசியமாகும். இது சனியில் சனி பகவான் கும்பத்தில் இருக்கலாம், மகரத்தில் ஆட்சி பெறலாம், துலாத்தில் உச்சம் பெறலாம், சிம்மத்தில் பகை வீடாகவே இருந்தாலும் திக்பலங்கிற வலிமையோடு இருக்கிறது சிறப்பு. இப்போ இவர்களுக்கு 2ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியது குருவும் செவ்வாய். 10ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியது அதே குருவும் செவ்வாயும் தான். ஸோ இவர்களுக்கு சனி வலுத்த நிலையில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக இவர்களுக்கு அந்த தேவேந்திர யோகம் கிடைக்குது. புரிஞ்சுங்களா? நல்ல ஆயுள் வலுவோடு அதிகார வலுவை தரக்கூடிய ஒரு யோகம் இது. இந்த நிலைத்த வீடுகளுக்கு தான் கிடைக்குது. நிலைத்த வீடுகளுக்கு அந்த ஒரு சூட்சமமான அமைப்பை கடவுள் கொடுக்குறார். ஸோ உங்கள் ஜாதகம் நிலைத்த லக்னங்கள் ஏதாவது ஒன்றை பிறந்து அதற்கு இந்த விதிகள் பொருந்தி வந்தால் 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனையோ அல்லது 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பரிவர்த்தனையோ நிகழப்பெற்றிருந்து உங்கள் நிலைத்த வீட்டின் லக்னாதிபதியான சுக்கிரனோ, ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன், சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன், விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் மற்றும் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சனி, இந்த 4 நிலைத்த வீடுகளில் ஒன்றாய் பிறந்து அதில் இவர்கள் வலுத்திருந்தால் உங்களுக்கும் இந்த ஆளுமை திறன்மிக்க திடகாத்திர உணர்வை தரும், நீண்ட ஆயுளை தரும், அதிகார பதவியை தரும், செல்வாக்கு மிக்கவர்களை உருவாக்கும் தன்மை கொண்ட தேவேந்திர யோகம் கிடைக்கப்பெறும் யோகிதைகள் உண்டாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.